வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு நான் எடுத்துக்கிட்ட வத்தல் வந்து மணத்தக்காளி வத்தலுங்க. இன்றைக்கி குக் பண்ணுற வெசல் வந்து பித்தளை வடைச்சட்டிங்க. இதில் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் நல்லா 2லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். நல்லா வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்குப்போம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10லேருந்து 12 பூண்டை நல்லா இது மாதிரி முழுசாக உரித்த பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு வதங்கினா நல்லாயிருக்கும் இனிஷியலாக. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவு நம்ம கருவேப்பிலையை நல்லா சேர்த்துப்போம். நல்லா அதோடய வாசம் நல்லா தூக்குங்க. அந்த பூண்டு அந்த கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் எல்லாம் நான் எடுத்துருக்கிறது சின்ன வெங்காயம் தாங்க. இதில் உரிக்காமல் கட் பண்ணாமல் ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வந்து பின்னாடி நான் எடுத்துருவேன் வதக்கினதுக்கப்புறம். ஒரு 3 பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கவும் கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் ஆஸ் யூஷுவல். 1/2 தக்காளி இது மாதிரி நான் கட் பண்ணி போட்டுட்டு மீது ஒரு 1/2 தக்காளியை அப்படியே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதுவும் அந்த 3 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கல அதையும் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், காரம் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸ் தான் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆக்சுவலி இருக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்குனது தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ நல்லா வதக்கினிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சதை கழுவி வச்சதை நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு. அப்புறம் புளி கரைச்சது சும்மா கொஞ்சம் சின்ன சைஸ் எல்லாம் புளி போதுங்க. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், ஏன்னா தக்காளி நம்ம நல்லா சேர்த்துருக்கோம். அதனால் குறைவா புளி சேர்த்தா போதும். நல்லா கொதி விடணும். நமக்கு அந்த சேர்த்த எண்ணெயில் இது மாதிரி மேலே பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா தேங்காய் எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லா விட்டுட்டு மணத்தக்காளி விதையை சேர்த்துப்போம். நல்லா இதாக வறுத்து சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வறுக்கிறப்ப கூடயே சும்மா கொஞ்சம் ஒரு கை அளவு கருவேப்பிலையை சேர்த்து கொட்டினீங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும். கரெக்டாக இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இது மாதிரி ஊற்றி இறக்குங்க. வீடே கமகமன்னு மணக்குங்க வத்தக்குழம்புக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பித்தளை வடைச்சட்டியில் குக் பண்ணதுனாலேயோ என்னமோ தெரியலங்க, இன்றைக்கி இந்த வத்தக்குழம்போட டேஸ்ட்டு எப்பயே விட இன்னும் தூக்கலாக சூப்பராக இருந்தது. பித்தளை பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறப்ப அதோட நியூட்ரிஷனோட வேல்யூ வந்து 95% வந்து ரீட்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி மணத்தக்காளி விதையிலே ஆக்சுவலாக உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கடைசியில் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோன்னு. நல்லா இது மாதிரி பூண்டு வெந்துருச்சுங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி நல்லா தூவிட்டு இறக்கிடலாம். ஆக்சுவலாக பித்தளை பாத்திரம் சமைக்கிறப்ப இது மாதிரி ஈயம் பூசி இருக்கணுங்க. உள்ளே டின்னுன்னு சொல்லுவாங்க, அதை பூசாமல் நம்ம சமைக்கக்கூடாது. ஒரு 2-3 இயர்ஸில் அது போயிடுச்சுன்னா திருப்பியும் நம்ம அதை வந்து நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். வாவ், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.